பெங்களூர்ல இருக்க ஒவ்வொரு கிரவுண்டுக்கும் விளையாட போற சீரீஸ்ல இது 4வது நாள். ஸோ நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு நமக்குனே வருவீங்களாடான்னு சொல்லி இவ்வளவு டிராஃபிக். எங்கடா இருக்கு கிரவுண்டுன்னு கேட்டா நம்ம அண்ணன் இவர் தான் 2 கிலோமீட்டர்னு சொல்லி நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி போய் டெக்கத்தலான்னு கூட்டு போயிட்டாப்புல. நானும் கிரவுண்டை காணான்னு சொல்லி மேலேயும் கீழேயும் தேடினோம். அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வந்துச்சு, கிரவுண்டே நடு ஃப்ளோர்ல தான் இருக்குன்னு. சரி வாங்கடா பார்க்க போலான்னு பார்த்தா, நண்பர்களே ஏசி கிரவுண்டு, விளாடுறதே வேர்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கிரவுண்டு. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது அந்த அட்மாஸ்பியர் தான். நல்லா இருந்துச்சு கிரவுண்ட் உண்மையா சொல்லணும்னா. அதுக்கப்புறம் என்ன ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லாட்டே வந்து 1 மணி நேரம் தான். நம்ம ஏதோ ஒரு ஆப்ல எல்லாம் புக் பண்ணி நம்மளை கூட்டு வந்திருந்தாப்புல. ஒரு இன்டர்மீடியட் பேட்ச் கூட தான். நம்மளும் இப்போ அப்படித்தான் இருக்கோம். நம்ம விளையாடுறத பார்த்தா பாயும் புலியா இருந்த என் ஸ்கில் எல்லாம் பதுங்கும் புலி மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. அதனால வரதை வச்சு ஒட்டு போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஓவரால் ஓகே, நம்ம இருக்க லெவலுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு. கிரவுண்டும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப விளையாட பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து விளையாட முடிச்சுட்டு சின்ன பதிவுகள்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்கில் காட்டலாம். அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ணன் இது என்ன ஸ்பெஷல், இதை விட ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி நம்மளை சாப்பிடவும் கூட்டு போயிருந்தாப்புல. என்னன்னு பார்த்தா மட்டன் பிரியாணி. ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு நிலா வெளிச்சத்துல ஜூஸையும் போட்டு இன்னைக்கு நாளை நம்ம அருமையா முடிச்சாச்சு. அடுத்த ஒரு பெங்களூர் சந்திப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், ஜாலியா இருங்க. லெட்ஸ் ஃபுட்பால் நண்பர்களே.